அத்தியாயம் 96. அவர்கள் சேர நினைக்கும் பொழுது விதி விலக்கி வைத்தது. அவர்கள் விலக நினைக்கும் பொழுது விதி அவர்களை சேர்த்து வைத்தது. ஆழியின் கைவளைவில் ஆரா பேச்சற்ற மௌனமாய் ஆட்சி செய்த நிமிடங்கள் யாவும் வாழ்வில் பொன் வசந்தம். அப்படித்தான் இருந்தது அந்த சில வினாடிகளும். காதலில் காமம் ஏனடா என்பவர்களுக்கு எங்கிருந்து புரிய வைப்பது? காதலில் காமமும் அழகானது, ஆழமானது என்பதை. காதல் கொண்டவன் ஏன் காமத்தை எதிர்பார்க்கிறான் என்பவர்களுக்கு காதலில் காமமும் அழகான பகுதி என்பதை எப்படி புரிய வைப்பது? இருவரின் உடலிலும் 1,00,00,000 உஷ்ணம். காதல் கொட்டி கிடக்கிறது இருவரிடமும். ஆனால் ஒத்துக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை இருவரிடமும். அவளை கலங்க வைத்து விட்டோம் என்று அவன் கவலை, இன்னொருவனிடம் கலங்கப்பட்டு விட்டோம் என்று அவள் கவலை. அப்பொழுதும் கூட இருவரும் மற்றவரை பற்றிதான் கவலை கொண்டார்கள். காதல் தகித்த கண்களில் கண்ணீர் தகித்தது. ஆம், அரும்பியது நிகரில்லா கண்ணீர் துளிகள். அவள் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் தாங்க முடியவில்லை அவனால். அவளை காலம் முட்டும் வரை கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியவன்தான் ஒவ்வொரு முறையும் அவள் கண்ணீருக்கு காரணமாகி போகிறான். அவளை கஷ்டமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியவன்தான் அவளை இப்பொழுது வரை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது அவன் மனம் வேதனையில் துடித்தது. அரும்பிய கண்ணீர் துளி அந்த அங்கம் தன்னை தொடும் முன் அதை தொட்டு துடைத்தது அவன் கரங்கள். அவள் அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆரா, உயிர் தொட்ட அழைப்பு அது. யார் அழைப்பிலும் அப்படி ஒரு வசந்தத்தை அவளால் உணர முடியாது. யாரும் அப்படி ஒரு பாதுகாப்பை அவளுக்கு கொடுக்க முடியாது. அவன் கண்களிலோ வேதனை. நான் அழுக்கானவ. அவள் உதடு துடித்தது. ஆரா, அவன் இதயம் வலித்தது. இன்னொருத்த தொட்ட உடம்பு இது. இதழ் ஓரம் விரக்தி சிரிப்பும் கண்களில் நிற்காத கண்ணீர் துளியும் எட்டி பார்த்தது. ஆரா, நான் கெட்டு போனவ. அவள் சொல்லி முடிக்கும் முன் இதழோடு இதழ் பொருத்தினான் அவள் காயங்களுக்கு மருந்தாய். அவள் அழுதபடி திமிரி விலக பார்த்தாள். ஆனால் முடியவில்லை. அவன் கை வளைவுக்குள் இருந்து அவளால் மீள முடியவில்லை. அவன் மார்பில் கை வைத்து அழுத்தம் கொடுத்தவள் அவள் நகம் கொண்டு அவன் உடலில் கீறல் போட்டாள். அப்படியாவது விலகிவிடலாம் என்று. ஆனால் அவனிடமிருந்து 1 இன்ச் கூட அவளால் நகர முடியவில்லை. ஒரு கட்டத்தில் போராடி போராடி தோற்று போனவள் கடைசியாய் அவனிடமே ஒன்றி போனாள். நிற்காமல் நீண்டது இதழ் முத்தம். விலகிவிட்டால் பிரிந்து விடுவோமோ என்ற பயம் இருவருக்கும். என்ன செய்வது? எதற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதனால் விலகினார்கள். அவள் அழுதாள். அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். அவள் வேதனைகள் மனதை விட்டு நீங்கும் வரை அழுதாள். நான் உன்னோட ஆராயில் ஆளி. ஒரு பொறுக்கி என்னை கசக்கி போட்டுட்டு போயிட்டான். உனக்கு மட்டுமே கொடுக்க வச்சிருந்த கற்ப சோறையாடிட்டு போயிட்டான். நான் உனக்கு தகுதி இல்லாத வாளி. என்னை விற்று உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் மனசுல இருந்து என் நினைப்ப எடுத்துரு. இந்த காதல தூக்கி எறிஞ்சிரு. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ. அவன் மார்பில் விழுந்து கதறி அழுதாள். அதை சொல்லும் பொழுதே அவள் இதயத்தில் யாரோ ஈட்டி வைத்து குத்துவது போல இருந்தது. இன்னொரு பெண்ணை அவனுடன் இணைத்து கூட பார்க்க முடியவில்லை அவளால். அவள் முகத்தை கைகளில் அள்ளினான் ஆழி. என்னடி பேசுற? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் இன்னொருத்தி பின்னாடி போனா அதை உன்னால தாங்க முடியுமா? அப்போ உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? உன்னை விட்டு இன்னொருத்தியா? அப்படி நினைச்சிருந்தா நான் எப்போவோ இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனா? என் மனசுல உன்னை தவிர யாருக்கும் இடம் இல்லாரா? எவனோ ஒருத்தன் தொட்டுட்டா நீ அழுக்காயிடுவியா? நீ சுத்தமானவ. மனசுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரொம்ப சுத்தமானவ. இந்த உலகத்துல நீ எங்க வேணாலும் போ. ஆனா என்னையும் கூட்டிட்டு போ. என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என்னையும் உன் கூடவே வச்சுக்கோ. ஒரு தடவை உன்னை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இனிமே உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இத்தனை வருஷம் தனியாவே வாழ்ந்துட்டேன். வெறுமையான வாழ்வு. ஆனா இப்பெல்லாம் கண்ணை மூடும்போது என் பக்கத்துல எனக்காக 2 உயிர் இருக்கு. நானாதல்லன்னு ஒரு சந்தோஷம். விடியும் போது நீங்க என் பக்கத்துல இருப்பீங்கன்னு ஒரு நிம்மதி.
ஒரு தடவை உன்னை பார்க்க மாட்டோமா? ஏதாவது மிராக்கிள் நடந்து இதெல்லாம் மாறாதா? நீ என்னோட ஆறாவா இருக்க மாட்டியான்னு எவ்ளோ ஆசைப்பட்டிருப்ப, கனவு கண்டிருப்ப தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்குது. இதை இப்படியே மொத்தமா எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றியே, என்ன மறுபடியும் அனாதாக்க போறியா? அவன் சொல்லி முடிக்கும் முன் இம்முறை அவன் இதழை அடைப்பது அவள் முறையானது. ஆம், காமமில்லாமல் ஆரம்பித்த உறவு இருவரின் வேதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி நடந்தேறியது. ஒரு அழகான ஊடல். அவள் சேலையும் அவன் சட்டையும் கட்டிலின் கீழ் ஊடல் செய்ய, அவர்கள் இருவரும் கட்டிலின் மேல் ஊடலில் இருந்தார்கள். மனதின் வழியாவும் மறைந்து உடலின் வழியாக மாறியது. எத்தனை வருட ஏக்கம், தாபம் அனைத்திற்கும் முத்தத்தால் மருந்து போட்டான். இனிதே நடந்து முடிந்த ஊடலின் இறுதியில் அவன் மஞ்சத்தில் துயில் கொண்டாள் குழந்தை போல். களைந்து கிடந்த அவள் கூந்தலை விலக்கி மெல்ல அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான் ஆழி. பார்க்க பார்க்க திகட்டாத பால்கோவா போல தோன்றினாள். கற்பு உடலுக்குத்தான், மனசுக்கு இல்லை. உண்மையான காதல் களங்கத்தை பார்ப்பதில்லை. நிம்மதியா தூங்கு, நான் இருக்கேன் உனக்காக. இப்போ இல்ல, எப்பவுமே எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏற்கனவே நான் உனக்கு நிறைய வழியை கொடுத்துட்டேன். இனி அந்த காயங்களுக்கு மருந்தா மட்டும்தான் நான் இருப்பேன். உன்னை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியதுதான் இனி என்னோட வேலை. நமக்காக ஒரு வாழ்க்கை. லவ் யூடி சொல்லும். அவள் காதோரம் முரசி சென்றது கனவை போல் அவன் வார்த்தைகள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இருவருக்கும் நிம்மதியான உறக்கம். அவள் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை மட்டும்தானே. இதோ இத்தனை வருடம் கடந்து பல போராட்டங்களுக்கு பின் ஒரு வழியாக அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கைகூடி போனது. இங்கு ஒரு ஜோடி அப்படி இருக்க, இன்னொரு ஜோடி இன்னும் டாம் அண்ட் ஜெர்ரி போலத்தான் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இவங்க சண்டையை சரி பண்ணவே ஒரு தனி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் வேணும் போல. இவங்க அட்டகாசு தாங்க முடியலப்பா. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் செஞ்சு கேரட் அல்வாவை நாய் கூட திங்காதுன்னு சொல்லுவ? நில்லுடா நில்லு. அந்த தோசை கரண்டியை கையில் வைத்து கொண்டு வீடெல்லாம் அனலை விரட்டி கொண்டிருந்தாள் தென்றல். ஓடாதடி, அப்புறம் எங்காவது விழுந்து வார்னா கடைசி வரைக்கும் நான் தான் கஞ்சி ஊத்த வேண்டியதா இருக்கும். அனலும் அங்கும் இங்கும் போக்கு காட்டி ஓடிக்கொண்டிருந்தான். நில்லுடா, அந்த மேனா இன்னைக்கு முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணிட்டல. தனியா வந்து கழுவி ஊத்திருந்தா கூட வாங்கியிருப்பேன். ஆனா கேவலம் நீ அவன் முன்னாடி என் அல்வாவை அசிங்கப்படுத்திட்டல்ல. நில்லுடா, என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. நில்லுடா முட்டைக்கோஸ் மண்டையா. சலோ, அது நீ பண்ணதுன்னு எனக்கு தெரியாதுடி. அவன் நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டை மூட்ட பாக்குறா. அவ ரொம்ப பேட் கேர்ள். அது சும்மா அவளை நான் வெறுப்பேத்த சொன்னேன். ஆனா நீ வெறுப்பாவன்னு தெரியாது செல்லம். ஆனால் டைனிங் டேபிளை சுற்றி சுற்றி ஓடினான். நான் பண்ணதுன்னு தெரியாமலே நாய் கூட திங்காதுன்னு சொல்லிருக்க. அப்ப நான் பண்ணதுன்னு தெரிஞ்சிருந்தா வாந்தி எடுத்திருப்பியாடா. முட்டையை எடுத்து அவன் மீது வீசினாள். அனல் லாவகரமாய் அங்கும் இங்கும் ஜம்ப் செய்தான். நோடா செல்லம், நிஜமாவே அது செமையா இருந்தது. அந்த ரீனா தான் அதை செஞ்சா நினைச்சு மாமா போய் சொல்லிட்ட. நீ தான் பண்ணிருந்தன்னு தெரிஞ்சிருந்தா என்ன கழுவி ஊத்திருப்பியா? நோ செல்லம், கிஸ் அடிச்சிருப்ப. அதுவும் இறுக்கி அணைச்சு சும்மா நச்சு நச்சுன்னு. அவள் கடுப்பில் பேசிக் கொண்டிருக்க அவன் காதல் வைபில் பேசிக் கொண்டிருந்தான். என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேங்கிறான் இவன என்று பல்லை கடித்தவள் அந்த காய்கறிகளை அள்ளி வீசினாள். இங்க பாரு செல்லம், படாத இடத்துல பட்டா அப்புறம் உனக்கு தாண்டி பிரச்சனை. சொல்றத கேளு, சமாதானம் ஆயிரலாம். சமாதானமா? உனக்கு சமாதி தாண்டா கட்ட போறேன். அடுத்த கட்டமாய் பாத்திரம். ஓ, ஷாஜகான் மும்தாஜுக்கு சமாதி கட்டின மாதிரி நீ எனக்கு கட்ட போறியா சொல்லும்? புருஷன் மேல அவ்வளோ காதலா? டேய், என முட்டைக்கோசை எடுத்து வீசினாள். கட்டுறதான் கட்டுற, நல்ல லுக்கா கிரானைட் கல்லாம் வச்சு பிளாக் கலர்ல கட்டு. அடீங்க என் அவன் முடியை பிடித்து ஆட்ட, அனல் அவள் இடையை பிடித்து இழுக்க, அந்த அடுப்பங்கரையில் அரங்கேறியது அடாவடி கூடல். இனிமையாக நடந்தால்தான் இல்லற வாழ்வா என்ன? அத்தியாயம் 97. திருவிழா நாட்கள் நெருங்கியது. இப்பொழுதெல்லாம் மாறா தென்றல் பக்கமே போவதில்லை. அனைத்தையும் மறந்துவிட்டாளா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. அவள் வாழ்வில் மறக்கவே முடியாத வலி நிறைந்த கொடூரமான பக்கங்களை கொடுத்தவள் தென்றல். அதை அத்தனை எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன?
வேதனைதான், கஷ்டம்தான். ஆனாலும் பொறுத்து கொள்கிறாள். அவளை விட்டு கொஞ்சம் விலகி செல்கிறாள். என்ன செய்வது? தன்னவனுக்கு உயிரானவளை அவளால் கஷ்டப்படுத்த முடியவில்லை. ஆரா விலகி சென்றாலும் பேசாமல் போனாலும் தென்றல் தேடி சென்று பேச முயற்சி செய்கிறாள். அவள் கொடுத்த காயங்களை அவளை சரி செய்ய முயற்சி செய்கிறாள். இவ்வளவு அடி வாங்கிய பின்னும் அதிரூபன் குடும்பம் சும்மா இருக்குமா என்ன? எப்படி தென்றல் குடும்பத்தை பழிவாங்குவது என்று கட்டம் கட்டி பிளான் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தன் பெற்றோர் யாரென்று தேடுதல். இதற்கிடையில் இந்த தென்றல், ரீனா, அளப்பறை என்று அனல் ஒரு நொடி வெட்டியாக இல்லாமல் பிஸியாகவே இருந்தான். அடுத்த நாள் திருவிழா என்பதனால் வீடே விசேஷமாக இருந்தது. தென்றலும் எத்தனையோ நாள் தன் மாமன் வர்மனிடம் சென்று பேச முயற்சி செய்து விட்டாள். ஆனால் அவர் இன்னும் மருமகள் மீது கோபமாகத்தான் இருந்தார். அவரால் மருமகளை வெறுக்க முடியாது. ஆனால் அந்த கோபம் இன்னும் போகவில்லை அவருக்கு. இந்த வயசானவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இருக்கது ஒரு வாழ்க்கை. இதுல எதுக்கியா அந்த வீம்பும் வீராப்பும்? தென்றல் அவள் அண்ணி மடி மீது படுத்தாள். அவரால் இன்னும் பேச முடியவில்லை. ஆனால் அவர் கைகள் மகள் தலையை வருடி கொடுத்தது. மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அவள் கண்ணீர் அவர் மடியை நனைத்தது. அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக மகள் தலையை மட்டும் வருடி கொடுத்தார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் அமைதியாக இருந்தார். அனல் என் புருஷன். அவரிடம் அமைதி. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அந்த அழுகையுடனே கேட்டாள். மீண்டும் அமைதி. அவர் எதுவும் பேசவில்லை. மௌனமாக இருந்தார். எனக்கு அவனை முன்னாடியே தெரியும். என்னை ரொம்ப காயப்படுத்தினான், ரொம்ப கஷ்டப்படுத்தினான். பலர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினான். ஆனா இப்போ அவன் மாறிட்டான். என்னை நல்லா பாத்துக்கிறான், கேர் பண்றான். நான் என்ன திட்டினாலும் அமைதியா விலகி போறான். எவ்வளோ கோபப்பட்டாலும் பொறுத்துக்கிறான். அடிச்சா கூட வாங்கிக்கிறான். என்கிட்ட பல தடவை கேட்டல்ல, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு. அதுக்கு அவன்தான் காரணம். அவனை தவிர வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. எவ்வளோ கோபம் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி அவன் திரும்பி வரமாட்டானான்னு எவ்வளோ ஏங்கிருக்க தெரியுமா? இன்னைக்கு எல்லாமே நடக்குது. நீங்க சொல்வீங்கல்லம்மா, நம்ம பண்ண நல்லதும் நம்ம பண்ண கெட்டதும் எதிர்காலத்துல நமக்கே வரும்னு. நான் ஏதோ நல்லது பண்ணிருக்கேன் போல. அதுதான் அனல் நான் நினைச்ச மாதிரி வந்துட்டான். இப்போ ஒரு குறைதான். மாமா என்கிட்ட பேசணும். நீங்க பழையபடி குணம் ஆகணும். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அன்னை கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அவர் கன்னத்தில் கண்ணீர் வடிந்தது. மா, ஏன் அழுவுற? ஏதாவது வேணுமா? அவர் அமைதியாக இருந்தார். என் அம்மா அழவே கூடாது. எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். இரு, உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று அவள் வெளியே செல்ல அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டிருந்தது. விடிந்தால் திருவிழா என்பதனால் ஒரு பக்கம் சந்தோஷமாயிருந்தாலும் இன்னொரு பக்கம் அனைவரிடமும் பயமும் இருந்தது. திருவிழா நடக்கப் போகும் அம்மன் கோவில் அந்த இரு ஊருக்கும் பொதுவான கோவில். ஆனால் 6 வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடந்தாலும் பிரச்சனை பயங்கரமாய் வெடிக்கும். அதிலும் யாருக்கு முதல் மரியாதை என்பதே பெரிய பிரச்சனை. அதற்காகவே இரு ஊரிலும் வெட்டுக்குத்து என்று அடித்து கொண்டு உருளுவது வழக்கம். முதல் மரியாதை யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் அல்ல, அந்த சாமியே முடிவு செய்யும் என்பது அவர்கள் வழக்கம். அவர்கள்தான் அம்மனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் முதலில் நின்று செய்வார்கள். அது அவர்கள் வழக்கம். போச்சு, சும்மாவே 2 ஊருக்கும் தகராறு. இதுல ஐயா வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு வேற போயிட்டானுங்க. அந்த கோவத்துல என்ன வஞ்சக வச்சு செய்ய போறானுங்கன்னு தெரியல. ஊர்க்காரர்கள் கூட சற்று அச்சத்தில்தான் இருந்தார்கள். அந்த துரை என்ன வேணாலும் செய்யக்கூடியவன். ஏற்கனவே இந்த முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அவர் பல தவறான வேலைகளில் ஈடுபட்டது உண்டு. இப்பொழுது ஊர் முன்னிலையில் அசிங்கப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் என்ன செய்வார் என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை. ஐயா, இந்த தடவை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த துரை குடும்பம் நல்ல பாம்பு மாதிரி வஞ்சக வச்சு கொத்துவாங்க.
அவங்கள நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. ஆழி சொன்னதை கேட்டு தாடையை தடவினார் வர்மன். அவரும் அதை யோசித்துக் கொண்டுதான் இருந்தார். ஐயா, ஆளுங்கள வேணும்னா உள்ள இறக்குவோமா? ஆழி சற்று சத்தமில்லாமல் கேட்டான். அவனுக்கு இந்த திருவிழாவில் எந்த பிரச்சனையும் நடந்துவிடக் கூடாது. முக்கியமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. வர்மன் சிரித்தார். உனக்கு இப்பதான் ஆழி கல்யாணம் ஆயிருக்கு. பொண்டாட்டி கூட நிம்மதியா இரு. திருவிழாவை கூட்டிட்டு போ, பிடிச்சத வாங்கி கொடு. இன்னும் இளந்தாரி பயல மாதிரியே பேசிட்டு இருக்க என்று அவர் சிரித்தார். ஐயா, அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அடிபட்ட பாம்பு நிச்சயம் அப்படியே விடாது, காத்திருந்து காவு வாங்கும். அதுவும் அந்த துரை குடும்பம் மோசமானவர்கள். ஆழி, நான் பாத்துக்கிறேன், நீ ரொம்ப யோசிக்காத. அவர் தோள் தட்டி கொடுத்தார். அதற்கு மேல் அவன் என்ன செய்ய முடியும்? ஆழியும் அனலும் திருவிழாவுக்கு ஆக வேண்டிய வேலைகளை உடனிருந்து பார்த்து கொண்டார்கள். தென்றல் அஞ்சலி குட்டியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள். அந்த பக்கம் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவள் காது படவே ஒரு மாதிரி பேசினார்கள். பார்க்கத்தான் நல்லவ வேஷம் போட்டிருப்பா போல. என்னவோ நல்லவ மாதிரி நாடகம் போட்டா இப்பதானே அவ குட்டு வெளியே வந்திருக்கு. லஞ்சம் வாங்கி வேலை போட்டு கொடுத்தாலாம். தர இல்லாத பொருளை கொடுத்து பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சு. நல்ல வேலை, எந்த உயிர்காவும் இல்ல. அப்பாவி குழந்தைங்கள கொல்ல பார்த்த பாவி இவ. இப்படி மக்கள் பணத்தை வாங்கி முழுங்குறவளுகளுக்கு எங்கே நல்லது நடக்கும் என்று அப்பட்டமாய் அவள் காதுபட திட்டிவிட்டு போனார்கள். அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. அவள் மனமறிந்த இதுவரை 10 பைசா கூட அவள் யாரிடமும் லஞ்சம் வாங்கியது இல்லை. யாரோ செய்த சதி அது. அவ மேல தப்பு இல்லாமல அவளை பதவியை விட்டு விலக்கியிருப்பாங்க. பணம் மட்டும்தான் வாங்கினாலோ இல்ல பதவிக்காக எத்தனை பேருக்கு வளைஞ்சு போனாலோ யாருக்கு தெரியும்? சற்றும் இரக்கமில்லாமல் பேசினார்கள். தென்றல் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அத்தை, ஏன் அழுவுற? அஞ்சலி குட்டி தென்றலின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அழுவாத அத்தை. அப்பொழுதுதான் தென்றல் கண்கள் இன்னும் கலங்கியது. அதற்கு மேல் முடியாமல் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு ஓடினாள். தென்றல் அழுது கொண்டே வருவதை ஆராவும் கவனித்தாள். ஏதோ நடந்திருப்பது புரிந்தது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. தென்றல் அவ்வளவு சீக்கிரம் உடைய மாட்டாள் என்று தெரியும். அப்படியும் அழுகிறாள் என்றால் என்னவோ நடந்திருப்பது புரிந்தது. பேசாமல் என்னவென்று கேட்கலாம் என்று எண்ணினாலும் ஈகோ விட்டு கேட்க முடியவில்லை. உடனே அனலிடம் விஷயத்தை சொல்லிவிட்டாள். திருவிழா வேலையாக சுற்றி கொண்டிருந்த அனலுக்கு தென்றல் அழுகிறாள் என்று தெரிந்ததும் இருந்த வேலையெல்லாம் விட்டு அடுத்த நொடி வந்து விட்டான். தென்றல், சோடா புட்டி, என்னடி ஆச்சு? அவள் தலையை வருடி கொடுத்தான். ஒன்னுல்ல, போடா. அவனிடம் மட்டுமே அவள் கோபம் வெளிப்படும். அனல் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். என்னடி? அவள் கன்னங்களை கையில் அள்ளினான். அவனிடமே மிஞ்சியும் செல்கிறாள், அவனிடமே அடங்கியும் போகிறாள். அவன் சட்டையை பிடித்து அவன் மார்பில் முகம் புதைத்தவளுக்கு அப்படி ஒரு அழுகை. என்னடா? நான் அப்படிப்பட்டவள் ஆனல்? நான் கேவலமானவளா? நான் மோசமானவளா? என் காது படவே அசிங்கமா பேசுறாங்க. வலிக்குதுடா. நான் எந்த தப்பும் பண்ணலையே. அவள் கண்ணீர் அவன் சட்டையை தாண்டி இதயத்தை துளைத்தது. நீ எந்த தப்பும் பண்ணலடா, அது எனக்கு தெரியும். வலிக்குதுடா. அவள் முகத்தை நிமிர்ந்து துடைத்து விட்டவன், இப்ப சொல்றேன், இந்த பிரச்சனைய நான் சரி பண்றேன். என் தென்றல் மேல தப்பு இல்லைன்னு நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவேன். அவன் நல்லவன்னு எல்லாருக்கும் காட்டுவேன். இத நான் சரி பண்றேன்டா. என் தென்றல் நல்லவ என்று அவளை அணைத்து கொண்டான். அவனால் மட்டுமே அவளை அணைத்தும் கொள்ள முடியும், அவளிடம் அடங்கியும் செல்ல முடியும். அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் காதலை அந்த பிரம்மனாலும் புரிந்து கொள்ள முடியாது. அத்தியாயம் 98. தென்றல் மீது குற்றம் சாற்றியவர்களை அனல் தேடி சென்றான். சில இளம் வயோதிகர்கள் தான் பணம் கொடுத்து வேலை வாங்கியதாகவும் அதுவும் தென்றலிடம்தான் லஞ்சம் கொடுத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்தார்கள். இதில் கொடுமை என்னவெனில், அவர்களை சிறு வயதிலிருந்து படிக்க வைத்தது வர்மன் குடும்பம்தான். அவர்கள் காலேஜ் முடித்து கோச்சிங் செல்லும் வரை அனைத்துமே வர்மனின் செலவுகள். அருவாள் கத்தி தூக்குவதை விட பேனாதான் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று அவர் நம்பினார்.
அதனால்தான் வசதியில்லாத குழந்தைகளை தன் சொந்த செலவில் படிக்க வைக்கிறார். அப்படி வர்மனால் படித்தவர்கள்தான் அவர் மருமகள் மீது அவ்வளவு பெரிய குற்றம் சாற்றி விட்டார்கள். அந்த 6 பேரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களை திட்டவில்லை, அடிக்கவில்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவர்களுக்கு ஜில் என்று ஜூஸ் வாங்கி கொடுத்தான். அவர்கள் தயங்கினார்கள். அட, ஃப்ரெஷ் ஜூஸ் தான், நல்லா இருக்கும், குடிங்க என்று புன்னகை மாறாமல் சொன்னான். அவர்கள் தயக்கமாக வாங்கி அருந்தினார்கள். ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் எதையும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தார்கள். இவ்வளவு நேரம் ஆகியும் அனல் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்று உறுத்தி கொண்டே இருந்தது அவர்களுக்கு. ஜூஸ் நல்லா இருக்கா? அவர்கள் ஒரே மாதிரி நல்லா இருக்கு என்பதை போல தலையை ஆட்டி வைத்தார்கள். ஏதாவது சொல்லணுமா? ஒரு மாதிரி வாகுவாக சாய்ந்து அமர்ந்து தொடையை தட்டி கொண்டபடி கேட்டான். அவர்கள் இல்லை என்று தலையாட்டினார்கள். அப்போ எதுவும் சொல்றதுக்கு இல்ல, அப்படிதானே? மீண்டும் ஒரு முறை நிதானமாக தெளிவாக கேட்டான். இல்லை. இப்பொழுதும் இல்லை என்பதுதான் அவர்களிடம் பதில். அப்போ சரி, போங்க என்றான் சாதாரணமாய். அவர்களுக்கு குழப்பம். எதற்கு வர சொல்லி ஜூஸ் கொடுத்து போக சொல்கிறான்? ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே என்ற சந்தேகம்தான் அவர்களுக்கு. அட போங்கப்பா, லேட் ஆகலையா? அவர்கள் தயக்கமாக அங்கிருந்து விலகி நடக்கும் சமயம் ஏனோ திடீரென்று அந்த 6 பேருக்கும் மயக்கம் வருவது போல இருந்தது. ஒருத்தருக்கு வந்தால் கூட சரி, அதென்ன 6 பேருக்கும் ஒரே நேரத்தில் மயக்கம்? அவர்கள் தலையினை பிடித்தபடி ஒரு மாதிரி சொக்க. ஐயோ, வருங்கால ஹரிச்சந்திரன்ஸ், என்னாச்சு? தலை சுத்துதா? அடடா, விழுந்துராம இப்படி ஓரமா உட்காருங்கப்பா. அவர்களுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. என்னப்பா, ரொம்ப தலை சுத்துதா? கண்ணை இருட்டிட்டு வருதா? வாமிட் வர மாதிரி இருக்கா? ஒருவேளை மாசமா இருக்கீங்களோ? அனல் சற்று நக்கலாகவே கேட்க சுற்றி நின்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். என்னடா, குடிச்ச உடனே ரத்த வாந்தி வரும்னு சொன்ன, ஆனா இப்பதான் மயக்கமே வருது. எப்படா ரத்த வாந்தி வரும்? தலையை மட்டும் திருப்பி ஒரு நக்கல் தோரணையில் அனல் கேட்க பின்னால் இருந்தவன் தலையை சொரிந்தான். ஐயோ அண்ணன், நான் கேட்டுதான் வாங்கினேன். ஹெவியான பாய்சன். குடிச்ச நிமிஷம் தலை சுத்தி ரத்த வாந்தி எடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல சோலி முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. பின்னால் நின்றவன் பவ்யமாக சொன்னான். ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணலையே. இந்நேரம் ரத்த வாந்தி எடுத்து 6 பீஸும் மேலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கணுமே என்று அனலும் அவன் ஆட்களும் சீரியஸ் மோடில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு பயம். விஷமா? என்ன என்ன சொல்றீங்க? அந்த 6 பேரில் ஒருத்தன் பயத்தில் உளறல் எடுக்க கேட்டு வைத்தான். அட ஆமா பாஸ், கொஞ்சம் முன்னாடி நீங்க குடிச்ச ஜூஸ்ல பாய்சன் கலந்துட்டோம். ஆனா பாருங்க, இந்நேரம் நீங்க மேலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கணும். ஆனா இன்னும் உயிரோடு இருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு என்று கண்ணை சிமிட்டி ஏதோ சீரியஸாய் கேட்டவனை கண்டு அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு மரண பயம். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு சார் பாய்சன் கலந்தீங்க? அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஓடி சென்று வாந்தி எடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் எச்சில் கூட வரவில்லை. ஹலோ ஹலோ, என்ன பாஸ் பண்றீங்க? வாந்திலாம் வராது. இந்நேரம் நீங்க குடிச்ச விஷயம் உடம்புக்குள்ள போய் உங்க கிட்னி சட்னி ஆயிருக்கும். உங்க கல்லீரல் காணாம போயிருக்கும். உங்க நுரையீரல் நுரத்தள்ளி போயிருக்கும். உங்க மண்ணீரல் மழுங்கி போயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க 6 பேரும் க்ளோஸ். சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி சமாதி வைக்கணும்? சதுரமாவா இல்ல செவ்வகமாவா? இப்பொழுது வரை முகத்தில் எந்த ஒரு கோபத்தையும் காட்டாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் தான் பேசிக் கொண்டிருந்தான் அனல். அவர்களுக்கு பயம் அள்ளுவிடவே கீழே விழுந்து கதறினார்கள். ஐயோ சார், ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க ரொம்ப நாள் வாழணும் சார். ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க என்று கெஞ்சினார்கள். ரொம்ப நாள் வாழணுமா? வளர்த்து படிக்க வச்ச குடும்பத்துக்கு துரோகம் பண்ற நீங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன கிழிக்க போறீங்க? ஐயா, நீங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்றேன். சரி, உங்க கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அவர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் இப்பொழுதுதான் வில்லத்தனத்துடன் பேசினான். கொஞ்சம் நல்லவனா இருக்க விட மாட்டேங்கிறீங்களேப்பா. இப்ப கூட வளர்த்த குடும்பத்துக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னதால மனசு தாங்காம விஷம் குடிச்சோன்னு மொத்த கதையையும் மாத்தி நீங்களே பேசின மாதிரி ஏல கிரியேட் பண்ண முடியும்.
உங்க கையெழுத்து மாதிரி லெட்டர் எழுத முடியும். ஆனா வாழ வேண்டிய வயசுல இப்படி அநியாயமா போய் சேர போறீங்கன்னு உங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவர்கள் கதறினார்கள். சார் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க சார். நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம துரோகம் பண்ணிட்டோம். நாங்க மட்டும் இதை பண்ணலன்னா எங்களை கொன்னுருவோன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் சார் இப்படி பண்ணிட்டோம். நாங்க இதை பண்ணலைனாலும் எங்களை மாதிரி யாரோ சிலர் இதை பண்ணிருப்பாங்க சார். உயிர் பயத்துல அப்படி பண்ணிட்டோம். ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவர்கள் பயந்து நடுங்கினார்கள்.